சமாதி ஏன் நம்ம ஆகணும் அப்படின்னா, சமாதி இப்போல்லாம் ஆகிட மாட்டேங்க. உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீ வாழ்ந்துட்டு உனக்கு போதும் அப்படின்னு உனக்கு தோன்றி நீ சாமிக்கிட்ட மன்றாடி கேட்டினா கொடுப்பாரு. இல்லைன்னா உன் காலங்கள் முடியும் போது சமாதி நிலையை காட்டி கொடுப்பார். உன்னை இறக்காமல் சமாதி கொடுத்துருவார், இறக்க விடாமல் சமாதி நிலையை கொடுத்துருவார். ஆனால் அங்கே உட்காந்து மறுபடியும் நீ படிக்கணும். இப்போ நம்ம இங்கே படிக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. படிக்காமல் வடை சுட்டுனுக்குறாங்க பாரு, அவங்களாம் அங்கே போய் படிக்கணும் கட்டாயம். ஏன் அப்படின்னா கற்றுக்கிற நேரத்தில் கற்றுக்கணும். அப்போ இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இப்போ நான் குழியில் போய் உட்காந்தா என்ன பண்ணுவேன்? ஒரு நல்ல நிலையை பார்த்துட்டோம், ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு சொர்க்கமாக இருக்குன்னா அதுலேயே தானே போத்துடும். அப்போ அப்படியே போகும்போது காலம் தெரியாது, நேரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. நல்லா இந்த ஆன்மா வந்து பலப்பெற்றோம், அறிவு வந்துடும். அறிவு வந்துட்டாவே உலகம் சஞ்சரிக்கலாகும்னு சொல்கிறாங்க. சுனிமனை திறந்தாவே உலகம். உலகம்னா என்னென்ன உலகம்? ஆகாசம் ஒன்று, பூமி ஒன்று, என்ன கேட்டீங்க? உலகம். உலகம் நம்ம உடலுக்குள்ளே தான் இருக்கு. ஆன்மாவும் இது உனக்கு அறிவு வந்துச்சுன்னா சுனிமனை திறந்துட்டா உலகம் சஞ்சரிக்கல் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ உலகம் சஞ்சரிக்கல் ஆகும் அப்படின்னா இந்த உலகத்துலையும் சஞ்சரிக்கலாம். சூட்சும உலகம்னு ஒன்று இருக்குது, அங்கே மனம் தான் இருக்கும். மனம் வந்து எனர்ஜியாக இருக்கும். அதுக்கப்புறம் அறிவு உலகம். அந்த அறிவு உலகத்துக்கு போகலாம். அறிவு உலகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மகான்கள் இருப்பாங்க, ரிஷிகள் இருப்பாங்க, ஞானிகள் இருப்பாங்க, அறிஞர்கள் இருப்பாங்க. அங்கேயும் போய் நீ வாழலாம். அப்போ சுனிமனை திறந்துட்டு உலகம் சஞ்சரிக்கலாகும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா பிரம்மா, சரஸ்வதி அப்படின்னு சொல்கிற தேவதைங்களுக்கு இந்த உலகம் சொந்தம். சூட்சும உலகம் யாருக்கு சொந்தம்னா இந்த லக்ஷ்மியும் விஷ்ணு அவர்களுக்கு சொந்தம். அந்த அறிவு உலகம் யாருக்கு சொந்தம்னா சிவன் பார்வதிக்கு சொந்தம். அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம வாழும்போது நம்ம எப்படி இருப்போம்? அப்போ இந்த பாடான உலகத்தில் போய் இந்த கண்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்கிறதுக்கு நம்மளை படைச்ச சிவனும் அந்த பரம்பொருள்கிட்டே வாழ்றதுக்கு எவ்வளோ உத்தமம் தானே. அதனால் நம்ம சமாதி ஆகிறத பற்றியோ இந்த உலகத்தை விட்டு பிரிகிறத பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. இதோட சூப்பர் உலகத்துக்கு தான் போக போகிறோம். தவவாதிகள் சொல்கிறாங்க இதோட அருமையான உலகத்துக்கு போகிறோம். இங்கே உட்காந்து தவம் பண்ணால் பார்க்கலாம். இங்கே உட்காந்து நல்ல தவத்தை கற்றுக்கிட்டா அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். சூட்சும உலகத்துக்கு போகலாம், எல்லா உலகமும் போகலாம். எல்லா உலகமும் பார்க்கறதுக்கு தான் படைச்சிருக்கு. இந்த உலகமும் பார்க்கறதுக்கு தான் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ வெளிநாட்டு போகிறோம், ஏதோ ஒரு காரணம் போகிறோம், வேலைக்கு போகிறோம், இல்லை படிக்க போகிறோம், பாஸ்போர்ட்லாம் தொலைச்சி அங்கே போய் லாக் ஆகி மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த உலகத்துக்கு நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் தெரியுமா? தேவலோகத்துலேருந்து வந்திருக்கோம். ஏன்னா தேவர்கள் கேட்டாங்களாம், நம்ம ஆனந்தத்திலே இருக்கிறோமே, இந்த இன்பத் துன்பம்னு சொல்கிறாங்களே அதனால் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்களுக்கு இந்த இன்பத் துன்பம்னா என்னன்னு தெரியல, அது மேலே அவங்களுக்கு ஆசையாக அதை அனுபவிக்க வந்தவங்க தான் நம்ம. இப்போ என்ன ஆகுது? ஐயோ எனக்கு இது வேணாடா சாமி, எனக்கு ஆனந்தத்தை கொடுன்னு சொல்லி அங்கே போகிறதுக்கான முயற்சி. இது ஒரு மாய வேலை தான் இந்த உலகத்தில்.